மாமா பார்த்திவா மாயவா அர்ஜுனா மாயவா இந்த மாமனுடைய பாதாரம் இந்த கவனங்களை நீ மலர்களாய் அலங்கியிருக்கிறாய். ஆனா உன்னுடைய கலங்கமில்லாத பாசத்திற்கு இந்த பரந்தாமன் இன்றுமே அடிமையப்பா மாயவா. ஆனால் ஒன்று பார்த்திவா மாமா, நாளை நடக்கவிருக்கும் 13ஆம் நாள் யுத்தத்திற்கு தேவையான வியூகங்களை ஏற்படுத்தி போரிலே எப்படி வெற்றி பெறுவோம் என்பதை பார்க்காமல் அழுதுக்கும் சிந்தனையோடு ஏதோ ஒரு குழப்பத்தோடு மாமா பரந்தாமா என்று அழைத்திருக்கிறாயே என்னப்பா விஷயம்? நாளை விழுந்தால் 13 சண்டை. உண்மைதான். அந்த நேரத்தில் அரணாயி தர்மபுத்திர மகாராஜருக்கு ஆடி குணத்திலே காவல் பண்ணி கொண்டிருக்கின்றேன். அப்படி நடக்குது என்ன நடந்தது அறிந்தாயா? என்ன நடக்குது மாமா? எங்களிடத்திலே போர் புரிய வேண்டும், இல்லை என்றால் சேர வேண்டிய கப்பலத்தை கட்டமைப்பு என்று மிகுதி இருக்கின்றார்கள். அந்த கங்கலிய மன்னர்களுக்கும் என்ன பகை? எதற்காக அனுப்ப வேண்டும்? நான் அதாவது சபைகளும் செல்வதா, இல்லை அண்ணாகிய தர்மராஜனுக்கு காவல் புரிவதா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை மாமா. போருக்கு வந்தால் பாண்டவர்கள் என்று இந்த பாரெல்லாம் புகழ்ந்து போட்டுகிறது. போயும் போயும் கூலிக்கு மாரடிக்க கூடிய கெங்கிலிய படையினர் சண்டைக்கு செல்வதற்கு யோசிக்கிறாயா? நான் சண்டைக்கு சென்று விட்டார் அண்ணாகிய தர்மபுத்திர மகாராஜனுக்கு பாடிகளத்திலே காவல் புரிவதையா? காவல் புரிவேனா, இல்லை சபைகளும் செல்வேனா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை மாமா. நல்ல ஒரு கேள்வி. பெங்கால ரதமேறி சண்டை செய்யக்கூடிய கிங்கிலிய படையினர் போர்க்களத்திற்கு அழைக்கும் பொழுது பாண்டவர்கள் 4 பேர்களும் 4 திசைகளுக்கும் சண்டைக்கு சென்று விட்டார். உண்மைதான். பாடி கூடாரத்தில் உள்ள தர்மராஜனுக்கு காவல் யார் புரிவது? ஒருவேளை 4 சேனையாக நீங்க 4 பேரும் சண்டைக்கு போயிட்டா பாடி கூடாரத்தில் இருக்கக்கூடிய தர்மராஜனுடைய உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து மாமா. பாவியாக திடீர்னால் ஒரு நகரை வென்று பலி கொடுத்து இந்த சபரகணத்தை உற்பத்தி செய்வதற்கு முதல் காரணம் எதுக்காக? யுதிஷ்டராகப்பட்ட தர்மருக்கு மணிமகுடமான சூட்டி அஸ்தினாபுரத்திலே அமர வைக்க வேண்டும். அவருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னா இனி நடக்க போவது எதற்காக? நடந்து முடிந்ததெல்லாம் எதை கொண்டு? சற்று குழப்பமாகவே இருக்கிறது. ஒன்றும் புரியாம மாமா.
அப்படியா? இதற்கு என்ன வழி செய்வது? எந்த ஒரு வரவு செலவும் இல்லாம யார் அந்த கிங்கிலிய படையினர்கள் எதற்காக உன்னை சண்டைக்கு அழைக்கிறார்கள்? அழைக்க வேண்டும். நிச்சயமாக இதில் கௌரவனுடைய சூழ்ச்சி ஏதோ ஒன்று இருக்கிறது. நால்வர் பாண்டவர்களும் தர்மரை விட்டு சற்று நேரம் விலகிச் சென்றால் தர்மனுடைய உயிருக்கு ஆபத்து நேர்ந்துவிடும். அதனால் சண்டைக்கு போகாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அகிலமெல்லாம் ஆளக்கூடிய பாண்டவர்கள் போய் வென்றவர்களுக்கு கிங்கிலிய படைக்கு கற்ப பணமானது கட்டினார். பார்க்கின்றவர்கள் எல்லாம் பரிகாசம் பேசுவார்கள், பாண்டவர்களை எள்ளி நகைப்பார்கள், ஏளனம் பேசுவார்கள். என்ன செய்வது? இதற்கு என்ன யோசனை? பார்த்திவா மாமா, அப்படி என்றால் பாண்டவர்கள் சண்டைக்கு போக வேண்டும். தர்மருக்கு யாராவது ஒருவன் காவலுக்கு அதற்கு தகுதியானவர் யார் இருக்கிறார்களா? அகில உலகத்திலேயே அர்ஜுனனுடைய பலத்தை மிஞ்ச யார் உள்ளா? உனக்கு இணையான வீரன் எங்க இருக்கிறார்? அர்ஜுனா மாமா, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. எப்படி? இப்படியே புறப்படு. ஆன குந்திமாநகரம் செல்லலாம். அங்கே சென்று யார் உன் மகனாகப்பட்ட என்னுடைய ஆசை தங்கை சுபத்ரா இருக்கிறாள் அல்லவா? உண்மைதான். அவளை பார்க்க வேண்டும். நடக்க போவதை நான் பிறகு சொல்கிறேன். அப்படியா? ஆனகுந்தி மாநகரம் சென்றால் இதற்கு ஆகிய வழி பிறக்கும். ஆனகுந்தி மாநகரத்திலே யார் இருக்கின்றார்? யார்? உன்னுடைய மனைவி, என்னுடைய தங்கை சுபத்ரா. சுபத்ரா இருக்கின்றார். ஆமா. போர்க்களத்திற்கு போவதை விட்டுவிட்டு எதற்காக சுபத்திரையை பார்க்க போகணும்னு கேக்குறீங்க? சுபத்திரையை தேடி போக காரணம் என்ன? அர்ஜுனா, ஆமா, தர்மனுடைய பாடு கூடார காவலுக்கு உனை போல் வீரன் கிடைப்பது ஆகாத ஒரு விஷயம். சரி, தர்மனுடைய பாடு கூடார காவலுக்கு இன்றைய தினம் செல்ல போவது யார்? யாரு? வேறு யாரும் அல்ல, உனக்கும் சுபத்ராவுக்கும் பிறந்த இரவால் அபிமன்னன். மகனாகி அபிமன்னா, அவனே சரியானவன். மாமா, கொஞ்சம் சிறுவை இது குழந்தை பருவம், சின்ன சிறுவது சிறியதோர் பால பருவம். அண்ணவனை அனுப்பினால் இது ஆபத்தில் இலட்சியே. மாமா, யாரு? அபிமன்னனா? அவனா சின்ன பையன்? பார்த்திவா, உன் மகன் வயதிலேதான் சிறியவன், ஆனால் வீரத்திலே அல்ல. இந்த அகிலத்திலே வில்லுக்கு விஜயம் தான் என்று சொல்வாங்கிருக்கிறாய் நீ. ஆனால் உன் மகன் அதையும் ஒரு படி தாண்டி நீ எப்படி ஏதாவது பானப்பிரயோகம் செய்வ? ஒரு கையில வில்லை எடுப்ப, மறு கையில அம்பை எடுத்து அதிலே நான் கொடுப்பாய். ஆனால் உன் மகன் அபிமன்னன் அப்படி இல்லை. இரண்டு கரங்களிலும் இரண்டு வில்களை வைத்துக் கொண்டு இருக்கின்ற 4 திசைகளுக்கு 8 திசைகளுக்கும் பானப்பிரயோகம் செய்யும் வல்லமை கொண்டவனவன். உலகி பிரதிநிதி புனையாக இருக்கிறான். அப்படியா? இந்த பாடி கூடார காவலுக்கு இன்றைய தினம் அபிமன்யுவே சரியானவன். அப்படி என்றால் ஆனவதி உண்மைதான். புறப்பட போகலாம். அந்த ஆனகுந்தி நகரத்தே